விக்னேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு 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 2 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு வந்து கதை சொன்னார். சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த லைனில் வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த இதுவும் வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கதையாக அப்படி பார்த்தீங்கன்னா கதையாக தெரியும். ஆனால் அந்த விஷயத்தில் நிறைய உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய நிறைய விதமான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவரே ஆண்ட்ரூன்றவரே வந்து இந்த டைரக்டரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன் இன் சிஜி. தட் இஸ் இந்த கிராஃபிக்ஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அவர். ஏன்னா எப்பவுமே ஒரு கிராஃபிக் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து என்ன விஷுவல் பண்ணுறோமோ அதை ஒருத்தருக்கு சொல்லுவோம், அதை அவர் கொண்டு போய் அவங்க டீமுக்கு சொல்லுவார். அந்த டீம் வந்து இதை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யானையை செய்யறோம்னா அந்த யானை இப்படி வரணும், அந்த யானை இப்படி பார்க்கணும், அந்த யானை இப்படி தூக்கணும், அது தண்ணியில் அப்படி போடணும், நம்ம ஒரு சீனை வந்து ஒரு டைரக்டரா நம்ம சொன்னா அதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போய் அவர் சொல்றது நம்ம நினைச்சது வந்துதான் தெரியாது. நம்ம என்ன சொன்னமோ அதை அவருக்கு புரிஞ்சுதான், அவர் கரெக்டா போய் ரீச் பண்ணாரான்னு தெரியாது. ஆனா அவர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இந்த தந்தத்தை ஒருத்தர் பண்ணுவாரு, கண்ணை ஒருத்தர் பண்ணுவாரு, எலும்பு ஒருத்தர் பண்ணுவாரு, தும்பிக்கை ஒருத்தர் பண்ணுவாரு, அந்த பேக்ரவுண்டை ஒருத்தர் பண்ணுவார். இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிஜின்ற சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 55 பேர் மேல ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. இதை வந்து 90 நிமிஷத்துக்கு இந்த படத்துல பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், எப்படி ஒரு விஷுவல் பண்ணியிருக்கணும்,